ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம், அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடமான கடக வீட்டில் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறாருங்க. துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இப்போ உத்தியோகத்தில் ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது, பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அநேகமா உங்களுக்கு காத்துக்கிட்டு சொல்லலாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே இந்த வேலை தொழில எப்பவுமே ரொம்ப ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் அதில் வெளிப்படையாகவும் வேலை செய்கிற அமைப்பெல்லாம் துலாம் ராசிகள் இருக்கு. அதே நேருக்கு நேராக பேசக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு பொய் சொல்றவங்களை பிடிக்காது, அந்த மாதிரிலாம் குணாதிசயம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு சிக்கல்லையும் ஒரு மனக்குழப்பத்திலையும் கொஞ்சம் எந்த முயற்சி எடுத்தாலுமே ஒரு இவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாத ஒரு அமைப்பிலேயே நீங்க இருந்திருந்தீங்க. இதற்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்க முடியாத பட்சத்தில் இருந்தாருங்க. இப்ப 10ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது உங்களுக்கு அனைத்து சகல யோகங்களும் பாக்கியங்களும் கொடுக்க போறாரு உச்சம் பெற்ற குரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் கால புருஷ தத்துவப்படி குரு பகவான் உங்களுக்கு 3க்கு அதிபதி, அதாவது தனுஷ வீட்டுக்கு அதிபதி அவர் தான். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்க குரு பகவான் தயாரானவர். 3க்கு அதிபதி குரு பகவான், தனுஷ வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. உங்க ராசிக்கு 3க்கு அதிபதின்றனால புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் இந்த குரு பகவான். முக்கியமா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதை பொறுத்து இருக்கும்னா வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும், அது மூலமா நீங்க வெளிநாட்டு பிரயாணம் பண்றது, தொழில வியாபாரத்தை விருத்தி அடைகிறது, 2-3 பிரான்ச்சை உருவாக்குறது, வேலைக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போற யோகா அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது அமைச்சு கொடுத்துருவார் குரு. ஏன்னா 6ஆம் அதிபதி அவர் தான். 6ஆம் அதிபதி இப்ப அவர் 9ஆம் பார்வையும் பார்க்கிறார் குரு. இந்த கடக வீட்டுல இருந்து உச்சம் பெற்ற குரு, அவருக்கு பார்வைகள் பாத்தீங்கன்னா 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு 10ஆம் இடத்திலிருந்து
உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தன வரவு, பொருளாதாரம், பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். இவ்வளவு நாளா நீங்க உழைத்த உழைப்புக்கும் நீங்க செய்த செயலுக்கும் எந்த பலனே இல்லாம இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்பு, உங்க வாக்கு செல்வாக்காகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், பொருளாதார விருத்தி அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும், குழந்தைகளுக்காக சுபகாரியங்கள் பண்ணுவீங்க, குழந்தைகளோட படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது புதிய வீடு வாங்குறது அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு, வீடை புதுப்பிக்கணும், பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்பு, அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா அது ஒரு சில சட்ட சிக்கல் இருக்கு, ஒரு கேஸ் விஷயமா இருக்கு, இல்ல உங்களோட அண்ணன் தம்பிகளோட பிரச்சனையில ஒரு வழக்கு விஷயத்துல இருக்குன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாற்றி உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம்ன்றதுனால மாணவர்கள் உயர்கல்வி, பட்டப்படிப்பு இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமா போட்டி தேர்வுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி 9ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம்ன்றது மீன வீடு, உங்களோட சனி பகவான் அங்கதான் இருக்காரு. சோ தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள், மறைமுக எதிரிகள், தடைகள் எல்லாமே நீங்குவார்கள், விலகுவார்கள். இப்போ சனி பகவான் சுபத்துவம் பெறுகிறார் குரு பகவான் மூலயமா. ஸோ அதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிரிகள் உங்களுக்கு விலகி புதிய வாய்ப்புகள், அதிகமான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா அரசு துறையில இருக்கிறவங்க, பொதுத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கௌரவம் வெளிப்படுற அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலை பண்ற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. முக்கியமா உடல்நிலையில இருந்த பிரச்சனை, ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வா இருந்தது, மருத்துவ செலவுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெற்று புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ லாபத்தன்மை உங்களுக்கு பெருசா விரிவடையும். அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் 4 மாதம் அங்க இருக்க போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைறார். லாபஸ்தானைக்கு பெயர்ச்சி அடையும் போது இப்போ முதல் 4 மாதம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ நீங்க எடுத்து வைத்த முதல் 3-4 மாதங்களில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு பகவான். அதாவது சிறு முதலீடுகள் பண்றது, சிறு பிரயாணங்கள் மூலமா லாபம். ஸோ நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முக்கியமா ஒரு புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்றீங்கன்னா, அதாவது வேலைக்கு நீங்க போய் சேர்றீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு நான் ப்ரொபோஷன் மாதிரி கொடுக்குறேங்க, இதுல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களோட சம்பளத்தை நான் உயர்வுபடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி சிறு முதலீடுல நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். நவம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், அதிக பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்துட்டு கொண்டு இருக்கீங்க, திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் இன்ப சூழ்நிலை உண்டாகும், உங்களோட குலதெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குரு பயிற்சினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில் வேலை மாற்றம் உண்டாகும். அதன் விஷயமா நீங்க வெளிநாடு போடுறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்புலாம் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே முக்கியமா வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவான்ற ஒரு நூல்ல எல்லாத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். உங்களோட பொறுப்பு, பதவி, உங்களோட பொருளாதார வசதியை முற்றிலும் மாற்றக்கூடிய பயிற்சியாக துலாம் ராசிக்கு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக லாபத்தை கொடுத்து பொருளாதார வசதி, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலையை கொண்டு உங்களை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் பயிற்சியாக இருக்க போது வாழ்க வளமுடன். வணக்கம்.